ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலில் இன்று பக்தர்கள் கூட்டம் இல்லை. தரிசனத்துக்கு நேரடி இலவச தரிசனத்துக்கே வெறும் 8 மணி நேரம் தான் ஆகுது. ஆனால் நேற்று இரவு 9 மணிக்கு கொடுத்த இலவச தரிசன டிக்கெட் காலைல 2:30 மணிக்கெல்லாம், அதிகாலை 2:30 மணிக்கெல்லாம் ஆகிடுச்சு. எதன் காரணமான டீட்டெயில், மற்றபடி நாளைக்கு இந்த வீக்கெண்டில் வந்தால் கூட்ட நிலவரம் எப்படி இருக்கும் என்ற அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தாங்க, நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எப்பயுமே வேலைக்கிழமை என்றாலே வெறும் டிக்கெட்டின் எண்ணிக்கை குறைவாக தான் இருக்கும். வியாழக்கிழமை என்றதால் நேற்று இரவு 9 மணிக்கு வழங்கப்பட்ட டிக்கெட் 26ஆம் தேதி வியாழக்கிழமைக்கு உண்டான டிக்கெட் 27ஆம் தேதிக்கு உண்டான டிக்கெட், அதில் வெறும் 7000 டிக்கெட் தான் கொடுத்தாங்க. வெள்ளிக்கிழமை அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் எப்போதுமே தரமாட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அதிகாலையில் பூஜைகள்லாம் இருக்கணும்னா அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் தரமாட்டாங்க. நேற்று இரவு 9 மணிக்கு வெறும் 7000 டிக்கெட் 27ஆம் தேதிக்கு ஒதுக்குனாங்க. 9 மணிக்கு தர தொடங்கிய இலவச தரிசன டிக்கெட் ஆல்மோஸ்ட் நடுராத்திரி அதிகாலை 2:30 மணிக்கெல்லாம் காலியாகி விட்டது என்ற தகவலை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறோம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, ஏன் இந்த இலவச தரிசன டிக்கெட் டைமை மாற்றினாங்க? ஆரம்பிக்கும் போது விடிகாலை 6 மணிக்கு இருந்துச்சு, அப்புறம் 4 மணிக்கு போச்சு, அப்புறம் 2 மணிக்கு போச்சு, திரும்ப 11 மணிக்கு போச்சு, திரும்ப 2 மணிக்கு கொண்டு வந்தாங்க. 2 மணி ஸ்டாண்டர்டாக வச்சுருந்தாங்க. இப்போ எதன் காரணமாக இரவு 9 மணிக்கு போனாங்கன்ற கேள்விக்குறி எல்லாருக்கும் இருக்குது. எதன் காரணமானா வைகுண்ட ஏகாதேசிக்கு திருப்பதியில் வழங்கப்பட்ட இலவச தரிசன டிக்கெட் நெரிசலில் சிக்கி சில பேர் உயிரிழந்த காரணத்தினால கூட்டத்தை அதிகமாக சேர விடாமல் பண்ணலான்றதுக்கோசம் தேவஸ்தானம் எடுத்த முடிவு. எக்ஸாம்பிள், இந்த 2 மணிக்கு தான் கான்ஸ்டண்ட்டாக டிக்கெட் அதிக நாள் கொடுத்துருக்காங்க. 2 மணிக்கு டிக்கெட் தர்றதுக்கு 11 மணிக்கெலாம் கியூ லைனில் அனுமதிப்பாங்க. அப்போயே பக்தர்கள் கூட்டம், அளவு கடந்த பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழியும். எதன் காரணமாக எல்லாருமே நைட்டு தான் திருப்பதியில் இறங்குவாங்க. ட்ரெயினாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், மேக்ஸிமம் பீப்புள் வர்றது மேக்ஸிமம் மிட் நைட்டில் தான் இறங்க. 12 மணி 1 மணிக்கு டைமில் ட்ரெயின் இறங்குற நேரம். அந்த நேரம் அதிகமாக இருக்கிறதுனால பக்தர்கள் அதிகமாக கூடி அது கும்பல் ரைஸ் ஆகி அதன் பின்பு திறக்கிறது கஷ்டமாக ஆகக்கூடாதுன்ற நிலைமையை மாற்றி தான் இரவு 9 மணிக்கு கொண்டு வந்தாங்க. இரவு 9 மணிக்குன்னா இப்போ 8 மணிக்கு 7:30 மணிக்கெலாம் கியூ லைனில் அலோவ் பண்ணுறாங்க. அவ்வளோ பேர் இருக்கிறதுல குறுகிய பேர் தான் இருக்காங்க. தரிசன டிக்கெட் வர 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 அதில் வாங்கிட்டு போய்ட்டுறாங்க. அந்த 11 மணிக்கு டிக்கெட் கொடுத்த 2 மணிக்கு நீங்கள் காத்திருக்கிற நேரம் இருக்குல்ல, அது இப்போ 0வாக போனதுனால வர 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 டிக்கெட் காலியாகிட்டே இருக்குது. ஸ்மூத்தாக இருக்குது, எந்தவித நெரிசலும் இல்லை, எந்தவித பிரச்சனையும் இல்லாத காரணத்தினால தேவஸ்தானம் இது செயல்படுத்தியிருக்காங்க. நம்மளுடைய பழைய வீடியோவில் நம்மளுமே சொல்லியிருப்போம், ஒன்று காலை கொடுங்க இல்லை இரவு கொடுங்க, நம்மளுமே பதிவு செஞ்சுருப்போம். அதுபோல் மாறி இருக்கிறது மிகவும் வரவேற்கக்கூடிய விஷயமாக அதை நான் கருதுகிறேன். ஸ்டார்டிங் டைமில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும், அதன் பின்பு கூட்டம் இருக்காது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க நான் விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக எல்லாரும் கேட்குற கேள்வி, இந்த வளைஞ்சு போகிற தூரம் அப்படியே தான் இருக்கா, ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? இருக்குங்க, வளைஞ்சு போகிற தூரம் தற்போது வரைக்கும் அதை வளைஞ்சு போகிறது இருக்குதான். ஆனால் கூட்டம் இல்லாத பட்சத்தில் அந்த கியூ லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஃப்ரீ கவுண்டர் அங்கே கேட் ஓப்பன் பண்ணிடுறாங்க. டேரெக்டாக நீங்கள் அங்கேயும் போயிடலாம். இல்லை வளைஞ்சு போகிறதுனாலும் போல் யாரும் இருக்க மாட்டாங்க. வளையிற தூரம் வேஸ்ட் என்பது இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த குழப்பம் உங்களுக்கு வேண்டாம். எப்பொழுதுமே முதல் நாள் இரவு 9 மணிக்கு டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ஸ்ரீவாரிமெட்டில் வழக்கம் போல் இன்று காலையும் பக்தர்களுக்காக 3000 2000 கரெக்டாக எக்ஸாக்டாக டீட்டெயில் எனக்கு கிடைக்கல, டிக்கெட் வழங்கப்படுகிறது. நமக்கு கிடைச்ச நிலவரப்படி, கடைசியாக நமக்கு கிடைச்ச அப்டேட் படி காலை எக்ஸாக்டாக காலை 9:30 மணிக்கிட்ட, எக்ஸாக்டாக காலை சொல்ல போனால் 9:10 அந்த நிலவரப்படி இன்றைக்கே தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு 900 டிக்கெட் அவைலபிள் இருந்தது ஸ்ரீவாரிமெட்டில். வழக்கம் போல் காலைல 6 மணிக்கு தான் டிக்கெட் தராங்க. ஸ்ரீவாரிமெட்டில் டிக்கெட் வாங்கினீங்கன்னா ஸ்ரீவாரிமெட்டில் நடந்து போகணும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக நேற்று சாமி தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக 26/2/2025 அன்று 62,000
323 பேர் தரிசனம் பார்த்ததாகும். 20,460 பேர் மொட்டை அடித்ததாகும். 2,92,00,000 பக்தர்களுக்கு உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகும். 7 குடோன்கள் நேற்று தங்க வச்சதாகவும் 8 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆயிருக்கிறதாகவும் தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்று எஸ்டிமேஷன் தரிசனம் ₹300 தரிசனத்துக்கு 2.5 மணி நேரம் முதல் 3.5 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் வழக்கம் போல் 3 முதல் 5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 முதல் 10 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு இன்று தரிசனம் பார்க்க ஆகுது. 300 டிக்கெட்டாக இருக்கட்டும், இலவச தரிசன டிக்கெட்டாக இருக்கட்டும், உங்களுடைய ஸ்லாட் டைம் முக்கியமில்லை, தேதி மட்டும்தான் முக்கியம். காலைல 10:30 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணால் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். முன்பு பின்பு நீங்கள் எப்போ வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் என்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிவிச்சு. காலைல 10 மணி ஸ்லாட் வச்சுருக்காங்க, இரவு 10 மணிக்கும் போகலாம். இரவு 10 மணி ஸ்லாட் வச்சுருக்காங்க, காலைல 10 மணிக்கும் போகலாம் என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். டேட் மாறக்கூடாது என்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்திக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் லட்டு கவுண்டரில் மேக்ஸிமம் க்ரௌட் எதுவும் இல்லை. ஃபஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். க்ரௌட் அதிகமாக இருக்க இடம்னு நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகர்வத்திகள் பக்திகள் கொடுக்குற இடம் தான் க்ரௌட் அதிகமாக இருக்குது. லட்டு கவுண்டர்லேயே க்ரௌடு கம்மியாக இருக்குது. பக்தி டிபார்ட்மெண்ட்டில் அதிக க்ரௌட் இருக்குது. 1-2 ஸ்டால் போட்டால் நல்லா இருக்கும். அன்னப்பிரசாதக்கிட்ட ஓப்பன் ஸ்டால் இருக்குது, வேணுன்றவங்க அங்கே ட்ரை பண்ணிக்கிங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை ரூம் புக்கிங் தற்போது வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றி உண்டான டீட்டெயில்ஸ் நமக்கு எதுவும் இல்லை. ரூம் புக்கிங் ரன்னிங்கில் இருக்குது என்ற தகவல் மட்டும் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். காலைல 5 மணிக்கு தர ரூம் புக்கிங் தொடர்ந்து இரவு வரைக்கும் கொடுப்பாங்க. ஒரு 1 முதல் 2 மணி நேரம் நீங்கள் கியூ லைனில் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக ரூம் புக்கிங் வாங்கிடலாம். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் போதுமானது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் நம்மக்கிட்ட ஒரு 10லேருந்து 12 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம் தான் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்ணா நெக்ஸ்ட் மந்த் திருப்பதிக்கு வரோம், சிங்கிள் பர்சனாக இருந்தால் லாக்கர் தருவாங்களா? கண்டிப்பாக லாக்கர் தருவாங்கண்ணா. திருப்பதியாக இருந்தால் விஷ்ணுவாசம், திருமலையாக இருந்தால் சிஆர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்காங்கண்ணா. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும். என்னுடைய குழந்தைக்கு 11.5 வயசு ஆகுது. அவங்களுக்கு மார்ச் 3ஆம் தேதி போகலான்னு இருக்கோம். டிக்கெட் வேணுமா? தேவையில்லைங்க. 12 வயது கீழே குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டும் தேவையில்லை, டிக்கெட்டும் தேவையில்லைங்க. ₹100 ரூமு வெளியில் புக் பண்ணலாமா? பண்ணலாங்க, டெய்லியுமே பண்ணலாம். காலைல 5 மணிக்கு தராங்க. திருமலை சிஆர்ஓ ஆஃபீஸில் தராங்க. 9 மாத குழந்தைக்கு திருமலையில் தரிசனம் ஃப்ரீயாக உண்டுங்க. 9 மாத குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் இல்லை ஆதார் கார்டு, அவங்களுடைய தாய் தந்தை, அவங்களுக்கு இன்னொரு குழந்தை தான் கூட்டிகிட்டு வரலாம். சுபதம் என்ட்ரி திருமலையில் கோயிலுக்கு பின்னாடி இருக்குது. காலை 12 மணிக்கு புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃப்ரீ டிக்கெட் தான். 1 மணி நேரத்தில் நீங்கள் தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். வரும் பிப்ரவரி 28ஆம் தேதி எஸ்எஸ்டி டோக்கன் எப்போ கொடுப்பாங்க? 1500 ரூம் புக் பண்ண முடியுமான்னு சொல்லுங்கள் ப்ரோ. ரூம் புக்கிங்கை பொறுத்த அளவுக்கு தினசரி காலை 5 மணிக்கு ரூம் புக்கிங் தராங்க. ஆனால் நீங்கள் 1500 ரூம் புக்கிங் கிடைக்கிறது மிகவும் குறைவு. ₹100 ரூம் புக்கிங் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் 27ஆம் தேதி 9 மணிக்கு ஃப்ரீ டிக்கெட் தருவாங்க, வாங்கிக்கலாம். ப்ரோ 300 டிக்கெட் மே மாதம் 6ஆம் தேதி ஸ்லாட் புக் பண்ணிருக்கேன். 8 PM எப்போ தரிசனத்துக்கு போனால் அனுமதிப்பாங்க. நீங்கள் காலைல 10 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணால் போகலாங்க. 10-11 மணிக்கு மேலே. மார்ச் 21ஆம் தேதி டிக்கெட் வாங்குவது எப்படி? ஃப்ரீ டிக்கெட் டெய்லியுமே திருப்பதியில் கொடுக்குறாங்க. நீ தாராளமாக வாங்கிக்கலாம். இரவு 9 மணிக்கு தராங்க. சாட்டர்டே 5 AM வந்தால் டிக்கெட் கிடைக்குமா? மேக்ஸிமம் டிக்கெட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது சார். ஃப்ரீ டிக்கெட் டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா? ஆமாங்க, ஃப்ரீ டிக்கெட் டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இரவு 9 மணிக்கு ஃப்ரீ டிக்கெட் தராங்க. எனக்கு மார்ச் 9ஆம் தேதி டிக்கெட் வேணும். ஆன்லைனில் டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சு. திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட்டுக்கு வேணும்னா போய் வாங்கிங்க. இரவு 9 மணிக்கு தராங்க. அண்ணா விஐபி டிக்கெட் எப்படி புக் பண்ணலாம்? விஐபி டிக்கெட் வந்து மே மாதத்துக்கு வரைக்கும் ஃபுல் ஆகிடுச்சு. வேணால் டெய்லியுமே ஆஃப்லைனில் திருமலையில் கொடுக்குறாங்க. கோகுலம் கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில். வேணும்னா லைனில் இன்னும் வாங்கிக்கலாம். சரிங்களா சார்? நாங்கள் சாட்டர்டே பிளான் பண்ணலாம் இருக்க. க்ரௌட் எப்படி இருக்கும்? ஒரு 8லேருந்து 12 மணி நேரத்துக்குள்ளே நேரடி சர்வதர்ஷனுக்கு ஆகலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி லக்கி டிப் சுப்ரபாத தோமாலை அர்ச்சனை இந்த லக்கி டிப் செலெக்ஷன் டெய்லியும் காலைல 11 மணிலேருந்து நடக்குது. பொழுதுக்கு 5 மணிக்கு புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யார் வேணால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து வீடியோக்களும் ரெகுலராக தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டாக தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுங்க. நிறைய பேர் கொடுத்துட்ருக்கீங்க. தொடர்ந்தும் மேலும் உங்களுடைய அன்பு ஆதரவு வேணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் ரீப்ளை பண்ணுறோம், கமெண்ட்லேயும் முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளை பண்ணுறோம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.